இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 8th சம். ஓகே, கொஷின் பார்த்திங்கன்னா இஃப் a is equal to cos theta 0 0 cos theta, b is equal to sin theta 0 0 sin theta. ஸோ இப்படி கொடுத்துட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏபி கொடுத்துட்டு தென் ஷோ தட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ். ஓகே, அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஐ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது 1 0 0 1. ஓகே ஓகே இப்போ ஒன்றா பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏவை ஏஆலே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அதுதான் மீனிங். ஓகே, பி ஸ்கொயர் அப்படின்னா பி மேட்ரிக்ஸாலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. இப்போ இதுக்கு ஏ ஸ்கொயர் வேணும்னா ஏவை என்ன செய்யணும்? அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஸோ சொன்ன மாதிரி எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். ரோ காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி. ஸோ காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0. அதே மாதிரி செகண்டுக்கும் காஸ் தீட்டா இன்டு 0 0 ப்ளஸ் 0. அதே மாதிரி இங்கே 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்டு தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுதான் வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி பி ஸ்கொயர் வேணும்னா பிஆலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்னது? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இது கூட அதே பியை மல்டிப்ளை பண்ணணும். சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அதே மாதிரி சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 0 0. அதே மாதிரி செகண்ட் ஒன் 0 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் இந்த 0 கொண்டு அதை மல்டிப்ளை பண்ணும்போதும் 0 சைன் தீட்டா இன்ட்டு 0 0. இங்கேயும் 0 ப்ளஸ் 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஏ ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ பி ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாமா? காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே 0 இங்கே 0 இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஏ ஸ்கொயர். இதை பி ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 ப்ளஸ் 0. இங்கேயும் 0 ப்ளஸ் 0. இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 0 0 1. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐ. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஷோ தட். ஓகே, அதனால் ப்ரூஃப்டுன்னு எழுதியாச்சு. ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐ கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ வெரி வெரி சிம்பிள் சம். ஓகே ஓகே, தேங்க்யூ.